கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே மீண்டுமாய் உங்களோடு தேவனோடு சில நிமிடம் நிகழ்ச்சியிலே சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அருமையானவர்களே, இது மனமகிழ்ச்சி நாள், ஆராதனைக்குரிய நாள், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளில் நமக்கு கொண்டு வருகிறதான தேவ செய்தி, இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நமக்கு என்ன நன்மைகள் வந்து சேரும் என்பதை குறித்து ஒரு சிறு தியானம். எல்லாம் தயாரா இருக்கீங்களா? இந்த செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி மகிழ்வோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக நாம் முதலாவது எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 55வது அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம், அந்த தீர்க்க தரிசன வசனம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் பாருங்க. அவரை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடணும். கண்ட நேரத்தில் தேடுறதுல எப்ப நம்ம அவர் பாத்தீங்கன்னா, அவர் சமீபமா இருக்கின்ற பொழுது, அவர் சமீபமாய் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்குள் இருக்கின்ற பொழுது, தோன்றுகிற பொழுது அவரை நோக்கி கூப்பிடணும்.
அப்படி கூப்பிடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நேரிடுகிறது, என்ன நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் வேதத்திலே உள்ளது. அவர் உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த வேளையில் எரிகோ பட்டணத்திலிருந்து அவர் தன் சீஷனோடு கூட புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அந்த சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக, தேவனுக்கு அவருடைய மகிமை விளங்க பண்ணும்படியாக அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அதைத்தான் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45 முதல் 50 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இங்கே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், அங்கே பாருங்க, எரிகோவை விட்டு புறப்பட்டு இயேசு தன் சீஷரோடு அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். புறப்படுகின்ற பொழுது அங்கே மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே அவர், அதாவது அங்கே இருக்கிற ஒரு குருடன், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு குருடன், பர்த்திமேயோ என்பவன், அவன் என்ன பண்றான், நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் என்ன பண்றான், பிறவி குருடன், கண்ணு தெரியல, தடுமாறிக்கிட்டு இருக்கான், வேலை செய்ய முடியாது. ஆனா என்ன பண்றது, அவன் தேவாலய வாசல்களிலும் தெருக்களிலும் அமர்ந்து கொண்டு போகிறவங்க வரவங்க எல்லார்கிட்டையும் அப்படியே கையேந்தி கொண்டு இருக்கிறான், பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அந்த நிலைமையில இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவை விட்டு புறப்பட்டு செல்கிறார். எரிகோவுடைய அந்த தெரு வழியாக போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட போது அவன் அங்க என்ன பண்றான், ஒரு பெரிய கூச்சலை போடுறான். அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என கூப்பிட தொடங்கினான். உடனே என்ன பண்றாங்கன்னா, 48ஆம் வசனத்துல அங்க இருக்கிற சீஷர்கள் மற்ற கூட்டத்துல அவரோடு கூட போய் கொண்டிருக்கவங்க எல்லாம் அவனை அதட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, மூடுறான் ஆய, மூடுறான், சும்மாடுறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதான் அப்படின்றாங்க. ஆனால் இயேசு பாருங்க, அடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல என்ன வருது அப்படின்னு கேட்டா, இயேசு அழைக்கிறார். என்ன பண்றாரு, என்ன அவன் சத்தம் போட்டு இருக்கார், அவனை கூட்டிட்டு வாங்க, என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அவனை, நீங்க ஏன் அவனை தட்டுறீங்க, நீங்க ஏன் சத்தம் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க, எதுக்கு கண்ட்ரோல் பண்றீங்க, அவனுக்கு என்ன நேரிடுமோ என்ன வேண்டுமோ, அவன் ஏதோ ஒரு தேவைக்காக கூப்பிடுகிறான், அவனை அழைச்சிட்டு வாங்க. அப்போ வந்து கூட்டிட்டு வராங்க, அவனை கூட்டிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட விடுறாங்க. ஆண்டவர்கிட்ட விட்டதும் அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும், இப்ப உனக்கு என்ன செய்யணும் சொல்லு அப்படி. அப்ப சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒண்ணு வேண்டாயா, எனக்கு பார்வை அடையணும், நான் பார்வை அடையணும், நான் குருடனா இருக்கிறேன், இந்த உலகத்தை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், என் தாய் தகப்பனாரை பார்க்கணும், உலகத்துல உள்ள எல்லாரையும் பார்க்கணும், தேவன் படத்த காட்சிகள் எல்லாவற்றையும் நான் காணணும்பா, என் கண் குருடனா இருக்கிறேனே, என்னால் பார்க்க முடியலையே, நான் பார்வை அடையணும் அப்படி என்று கேட்கிறான். அப்படி கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ போகலாம், நீ போகலாம் என்ன சொல்றாரு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சொல்றார், அவனுக்கு சொல்றார், என்ன சொல்றார் வந்துட்டு, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாகட்டும் நானாகட்டும் ஒரு காலத்திலே குருடர்களாக இருந்தோம். எப்படி ஆவிக்குரிய குருடர்களாக நாம இருந்தோம். நான் இருந்தேன் ஆவிக்குரிய குருடர்களாக, கண் பார்வை கட்டவர்களாக, கண் தெளிவற்றவர்களாக, உலகத்தில் உள்ள காரியங்களை மட்டும் பார்க்க முடியும், தேவனுடைய பரலோக காரியங்களை குறித்து என்னால் அந்த அகக்கண்களிலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு நாள் தேவன் என்னை தேடி வந்தார், என்னை அழைத்தார்,
நான் கூப்பிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்டாரு. அப்பா எனக்கு ரட்சிப்பு வேணும், நான் உம்மை பார்க்கணும், முதல் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் என்று கேட்கின்ற பொழுது தேவன் அப்படியே செய்தார். இப்ப எனக்கு கண் தெளிவாய் போச்சு. கண் தெளிவானதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய வழியில நடக்கிறேன், ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறேன். அதைத்தான் அன்றைக்கு அந்த பத்திமை என்கிற குருடன் என்ன பண்ணா, கண் பார்வை கிடைச்சதும் உடனே எனக்கு கண் பார்வை கிடைச்சிச்சு, நான் போய் எங்க அம்மா போய் பார்க்கணும், எங்க அப்பாவை போய் பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், என்னுடைய நில நீச்சு சொத்து பத்து எல்லாத்தையும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு ஆசைப்படல. அவன் என்ன பண்ணா, தேவனை பின்பற்றி நடந்தான், தேவனுடைய வழியில நடந்தான், அவரை பின்பற்றி நடந்தான், அவர் பின்னாடி போனான். அதுதாங்க ஒரு மனிதன் தன்னுடைய நன்றி கடனை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம் இருக்கிறோம், அந்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்கிற அந்த நிச்சயம் இருக்கின்ற பொழுது அவன் நன்றி உணர்வோடு தேவனை பற்றி கொண்டு போக வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டால், இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அந்த வத்திமைய குழுவிற்கு ஏற்பட்டதான அப்படிப்பட்ட உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று தேவன் சொல்லுகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இன்றைக்கு எந்த விதமான உங்களுக்கு அந்த கண் குருடான பாதியான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய தேவைகள் என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் ஆண்டவர். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தேவை என்ன, தேவை என்ன சொல்லும் போது அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமாக அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. உங்களுக்கானாலும், உங்கள் மனைவிக்கானாலும், பிள்ளைகளுக்கானாலும், கணவருக்கானாலும், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களினாலும், வியாபார ஸ்தலங்களினாலும், எங்க இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.